ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீமா ஜெய்குமா பேசுகிறேன் ஏசிஏ ஃபவுண்டேஷன்ல இருந்து. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான மலர் மருந்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் 7 சக்ராஸ் இருக்கு. ஸோ அந்த 7 சக்ராஸ் ஆக்டிவேட் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருப்பீங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரசர சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் க்ரான் சக்ராஸ். அது எங்கே இருக்குன்னா உச்சந்தலையில் இருக்கும். ஸோ இந்த சக்கரால பிளாக்கேஜஸ் இருக்கு, அது ஆக்டிவேட்டா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதோட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோலை நம்மளோட டிவைன் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து அது பார்க்கக்கூடியது. ஸோ இப்போ அது எப்படி நமக்கு வந்து பிளாக்கேஜ்ல இருக்கு, அது எப்படி எனக்கு வந்து ஆக்டிவேஷன்ல இல்லாம இருக்கு, எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அப்படியே சுற்றி உங்களை வந்து வெறும் ப்ராப்ளம்ஸாக தாக்குற மாதிரி இருக்கும். என்னடா இது லைஃப் சுற்றி சுற்றி நம்மளை ஒரு வச்சு செய்தே, கடவுளே இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு கேள்வி கேட்போம் தெரியுமா. அந்த சுச்சுவேஷன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தி பிளாக்கேஜஸ் இன் தி க்ரான் சக்ராஸ். ஸோ இதை பிளாக்கேஜஸ் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்வீட் செஸ்னட் அப்படின்ற ஒரு மலர் மருந்தை கண்டினியூஸாக எடுக்கும்போது இந்த க்ரான் சக்ராஸோட பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகி அந்த க்ரான் சக்ராஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களோட டிவைன் சப்போர்ட் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அது ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணுவீங்க. உங்களோட சக்ஸஸும் கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.